ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಮಹಾಗಣಪತಿಯೇ ನಮಃ. ஸ்ரீ பல்லஷேன பகவதியே சரணம். ஸ்ரீ சோட்டானிக்கரையம்ம திருவடிகளே சரணம். இன்றைய பதிவு காயத்ரி ஜபம். நாம் எல்லோரும் சொல்வதுதான். ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் யஜுர்வேத ரிக்வேத உபகர்மா செய்பவர்கள் சந்தியாவந்தனத்தில் வரும் பரந்தாமனின் 12 பேர்களையும் சொல்லி அங்கன்யாசம் செய்வது அர்க்கியப்பிரதானம் செய்வார்கள். நாம் லேடீஸ் அதை வேடிக்கைதான் பார்ப்போம். சம்சார சாகரம் அடுப்படியில் போலி இட்லி என பிஸியாக நமக்கும் வேலைகள். நாமும் எளிய முறையில் பரந்தாமனின் 12 நாமங்கள் சொல்லலாமே. வேலை செய்து கொண்டே அதை சொல்லலாம். ஒரு பாட்டாக பாடிக்கொண்டே புண்ணியம் சேர்ப்போமே. வாருங்கள், பாட்டை கேட்போம். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். காலமெல்லாம் காத்தருள்வார் கேசவனை கடைபிடித்தால் நானிலத்தை நாடி வந்தார் நாராயணரும். மனக்கவலை மறைவதற்கு மாதவனை அழைத்தோமே. கோரிக்கைகள் கிடைத்திட கோவிந்தனை கூப்பிடுங்கள். வரம் பல தந்திடுவார் விஷ்ணு நாமத்தை சொன்னால் மாற்றங்கள் வந்திடுமே. மதுசூதனனை அழைத்தால் திக்கில்லாத திரிந்தவர்க்கு திரிவிக்ரமன் திசை கொடுப்பார். வாழ்க்கையில் வசந்தம் வாமனர் வரப்பிரசாதம். ஸ்ரீதேவி அருள் பெற ஸ்ரீதரனை சேவியுங்கள். ரிக்வேதம் சொன்ன பலன் ரிஷிகேசவனை சொன்னால் பாபங்கள் பறந்திடுமே. பத்மநாபனை பார்த்தால் தயையும் தாட்சிண்யவும் தாமோதரனால் கிடைக்கும். கேசவா நாராயணா மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா. ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர பரந்தாமன் பேருகள் 12 சொல்ல சொல்ல பலம் பெருகிடுமே. பரம ஐஸ்வர்யம் கிடைக்கும்.